வந்தாச்சு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி ஜாலி ஜாலி. VBS வந்தாச்சு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. நானும் பாடுவேன் நடனம் ஆடுவேன் வேதம் வாசிப்பேன் தினமும் ஜெபிப்பேன். நானும் பாடுவேன் நடனம் ஆடுவேன் வேதம் வாசிப்பேன் தினமும் ஜெபிப்பேன். சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி ஜாலி ஜாலி. VBS வந்தாச்சு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி ஜாலி ஜாலி. VBS வந்தாச்சு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னண்ணே நேற்று VBS எப்படி போச்சு? நேற்று நீங்கள் VBS வரலையே நீங்கள்? நேற்று ஒரு வேலையாக போயிட்டேனே, எங்கண்ணே வர? என்னண்ணே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஆமாண்ணே நேற்று சின்ன சோழினே ஜப்பான் வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு. அப்படியா? ஆமாண்ணே நேற்று சூப்பரா இருந்துச்சு VBS. ஆமா, நல்லா பாட்டு பாடினாங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க, கேம்ஸ்லாம் விளாண்டாங்கண்ணே. தலைப்பு என்னது? தலைப்பு கேக்குறீங்களா? உங்களுக்கும் தெரியலையானே? எனக்கு தலைப்பு டக்குன்னு மறந்துச்சுனே. என்ன தலைப்பு? நீங்க VBS போனீங்களா? முதல்ல போனே. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல நேத்து எனக்கே ஞாபகம். அவங்க எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே, அவங்களுக்கு அழகா ஞாபகம். எப்படி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது, அவங்க சூப்பரா ஞாபகம். அவங்க அண்ணே நேத்து என்ன சாப்பிட்டு அவங்களே மறந்துடுவாங்கண்ணே. எங்க பிள்ளைங்களாம் சூப்பர்ண்ணே. யாரு? அப்பெல்லாம் இல்லண்ணே. சரி நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும். அண்ணே என் டைம் கொடுங்க எனக்கு. ஆமா, நான் கரெக்டா சொல்லிடுவேன். ஒரு 25 மணி நேரம் தரவா? 25 எனக்கு வேணானே. எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதுனே. 5 நிமிஷம்? ஆமா 5 நிமிஷம். சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேனே. சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன தெரியுமானே? உன்னை கொடு. யாருகிட்ட? ஏசப்பா கிட்ட ஒண்ணு கொடுக்கணும். அந்த தலைப்புல தானே நேத்து நான் கத்துக்கிட்டோம் நாங்க. அப்படியா? ஆமா சரிண்ணே. இன்னைக்கு VBS க்கு நான் வந்துட்டேன்ல. ஆமா சரி, அப்ப இன்னைக்கு தலைப்பு சொல்லுங்க. நீ தலைப்பு நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்லணும். ஆமா. ஐயோ ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு தலைப்பு பாப்போமா? இன்னைக்கு நம்மளோட தலைப்பு உள்ளதை கொடு. என்ன சொன்னீங்க? உள்ளதை கொடு. ஓ, உள்ளதை கொடுக்கணும். சரி கொடுக்கணும். பரவாயில்லை சொல்லுங்க. நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படியே கொடுத்துடணும். அப்படியே கொடுத்துடணும். யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பாட்ட கொடுக்கணும்னே. ஏசப்பாட்ட கொடுக்கணும் தானே? ஆமாண்ணே. நம்மகிட்ட நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அது இல்லாதவங்ககிட்ட கொடுக்கணும்னே. ஓ, இல்லாதவங்க கொடுக்கணும்னே. சார் பரவாயில்ல, சூப்பர்ண்ணே. சார் நல்ல தலைப்பா இருக்குண்ணே. சரிண்ணே. ஆனா இந்த இந்த இது இந்த VBS எத்தனாவது VBS இது? டே 2ண்ணே இன்னைக்கு. ஓ, டே 2. அப்பனா இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டு இருக்கு. கண்டிப்பா. ஒரு ஆக்ஷன் இருக்கு. கட்டாயம். ஒரு ஸ்டோரி இருக்கு. கட்டாயம் இருக்கு. சார் பரவாயில்லை. அப்ப முதல்ல எதை பார்க்கலாம் நம்ம? VBS ஆரம்பிச்சோம். நம்ம முதல்ல டான்ஸ் ஆடி ஆக்ஷன் பண்ணுவோம். அப்படியா? வெரி குட், சூப்பர்ண்ணே. அண்ணே பிள்ளைங்க உற்சாகமா இருக்காங்கண்ணே. ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஆமாண்ணே. பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்களாண்ணே? கண்டிப்பா ஆடுவாங்க. பாட்டு பாடுவாங்களாண்ணே? பாடுவாங்க. ஓகேண்ணே. அப்ப என்ன செய்வோம்? நம்ம ஒரு பாட்டு பாட போறோம், ஒரு ஆக்ஷன் பண்ண போறோம். என்னண்ணே மறந்துட்டீங்களா? என்னண்ணே ஆடுற உற்சாகத்துல ஜோம் பண்ண மறந்துட்டீங்களா? ஓ அண்ணே சாரிண்ணே, நல்லா ஞாபகம். கை கொடுங்க. நீ நல்லா இருப்பேன். சரி என்ன செய்வோண்ணே? இப்ப நம்ம என்ன செய்வோம்? ரைட். இப்ப என்ன செய்வோம்? நம்ம ஜோம் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம கண்ணை மூடி ஏசப்பட்ட ஜோம் பண்ண போறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த வேளையில பாட்டு கதை வசனம் கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சூப்பர்ண்ணே. நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்? ஒரு அழகா பாட்டு கத்துக்க போறோம். பாட்டோட என்ன செய்ய போறோம்? நம்ம ஒரு ஆக்ஷன். பிள்ளைங்க உற்சாகமா இருக்காங்கண்ணே. ஓகே, நம்மளும் பண்ணலாமாண்ணே? கண்டிப்பா. நம்ம ஆக்ஷன் நீங்க பண்ணுவீங்களாண்ணே? நான் கொஞ்சம் பண்ணுவேன். அப்ப நான் ரொம்ப பண்ணுவேன். ஆமாண்ணே. சரி ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப சூப்பரா ஒரு ஆக்ஷன் பார்க்க போறோம். ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா ஓகே. உள்ளத கொடுத்துடு தம்பி, உற்சாகமா கொடுத்துடு தங்க. இயேசுவிடம் கொடுத்துடு தம்பி, உன்னிடம் உள்ளத கொடுத்துடு தங்க. இயேசுவிடம் கொடுத்துடு தம்பி, உன்னிடம் உள்ளத கொடுத்துடு தங்க. சாரிபாத் என்னும் ஊரினிலே விதவ வீட்டுக்கு எலியா அண்ணன் போனாங்க. சாரிபாத் என்னும் ஊரினிலே விதவை அக்கா வீட்டுக்கு எலியா அண்ணன் போனாங்க. பஞ்ச காலத்தில் எலியா அண்ணனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தாங்க. பஞ்ச காலத்திலும் அவங்க கொடுத்ததினால வீட்டில
வீட்டில என்ன மாவு குறையவில்லையே, அவங்க வீட்டில என்ன மாவு குறையவில்லையே. இயேசுவுக்காய் கொடுத்தவர் யாரும் தரித்திரரானதும் இல்ல, இயேசுவுக்காய் இழந்தவர் யாரும் நடுத்தெருவுல நின்னதும் இல்ல. தம்பி தங்கச்சே, இயேசுவுக்காய் கொடுத்தவர் யாரும் தரித்திரரானதும் இல்ல, இயேசுவுக்காய் இழந்தவர் யாரும் நடுத்தெருவுல நின்னதும் இல்ல. தன்னானே 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 தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே. உள்ளதை கொடுத்து தம்பி உற்சாகமா கொடுத்துடு தங்கை. சூப்பரா இருக்கு பாட்டு. என்ன எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னொரு பண்ணுவானே, ஒரு பண்ணுவானே, அதை பாருங்க ஒருத்தர் பண்ணுவேன். கைப்பிடி போட்டுக்கணும். உள்ளதை கொடுத்துடு தம்பி உற்சாகமா கொடுத்துடு தங்கா போடு. உள்ளதை கொடுத்துடு தம்பி உற்சாகமா கொடுத்துடு தங்கா. போதுமானே? சரிண்ணே. ஆமாண்ணே. சரிண்ணே. சொல்லுண்ணே. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை. சூப்பரா இருக்குண்ணே. இன்னும் செய்யற ஆசையா இருக்கு. என்ன பிள்ளைங்க சுதந்துருவாங்கண்ணே. ஆமா, நிறைய ப்ரோக்ராம் இருக்குண்ணே. ஆமா, அடுத்து என்ன ப்ரோக்ராம்ண்ணே? என்னன்னு தெரியலையா? என்னண்ணே? சூப்பரான டைம்ண்ணே. ஓ, என்ன டைம்ண்ணே? நேத்து டைம்ண்ணே. ஓ, நேத்தே என்ன டைம்ண்ணே? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாட போறோனே. ஓ, கேம் விளையாட போறோமா? ஆமாண்ணே, கேம்ஸ் இருக்குல்லண்ணே. தெரியுமா? சொல்லுங்கண்ணே. முத கேம் நடத்த யார் வரா தெரியுமா? யாருண்ணே வராங்க? தெரியாதா உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும். நீங்க நம்ம அக்கா வராங்கண்ணே. நம்ம அக்காவா? நம்ம அக்கா யாருண்ணே? நான் வாழக்கா கேள்விப்பட்டிருக்கேன், சுண்டக்காய் கேள்விப்பட்டிருக்கேன், முருங்கக்காய் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அக்கால வேற. எந்த அக்கா? எந்த அக்கானே? நம்ம அக்காவா? ஆமாண்ணே. யாருண்ணே அந்த அக்கா? நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு கேம் நடத்துறதுக்கு நம்ம சித்ராக்கா வர போறாங்க. ஓ, சித்ராக்காவா? கைத்தட்டுங்க. சூப்பர். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் அழகான ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டீங்க, பாட்டு கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம குட்டி கேம்ஸ் விளையாட போகிறோம். உங்களுக்கு கேம்ஸ்னால் பிடிக்கும் அப்படி தானே? சரி, வாங்க நம்ம கேம்ஸ்க்கு விளையாட போவோம். இப்போ அக்கா கையில் கப்பு இருக்குது. இந்த கப்பை வச்சு அக்கா பைபிள் உள்ள அதிகாரத்தை, புதிய ஏற்பாடு அதிகாரத்தை அக்கா எழுதி மத்தேயு மார்க்கு அப்படின்னு சொல்லி அக்கா எழுதி ஒட்டியிருக்கேன். இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேம்ஸ் விளையாட போகிறோம். இப்போ நம்ம கூட 2 டீம் இருக்காங்க. அக்கா ஃபஸ்ட்டு டீமை கூப்பிட போகிறேன். நம்ம மத்தியில் கிருபாக்கா, கிரேசிக்கா வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கேம்ஸ் விளையாட போகிறோம். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எத்தனை கப்பு இவங்க அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம எண்ண போகிறோம். ஓகேவா?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 ஓகே 22 கப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுக்கி வச்சிருக்காங்க. ஓகே கிளாப் பண்ணிருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டீம் என்ன பண்ணிட்டாங்க 27ல் 22 கப்பு என்ன பண்ணிட்டாங்க அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் டீம் என்ன பண்ண போகிறோம் கூப்பிட போகிறோம். கிளாப் பண்ணிருங்க அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டீம் விளையாண்டு போயிட்டாங்க. இப்போ செகண்ட் டீம் வந்துட்டாங்க. கிளாப் பண்ணிருங்க. இப்போ 1 2 3 சொல்லும் போது அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 1 2 3 ரெடி ஸ்டார்ட். கிளாப் பண்ணுங்க. ஓகே டைம் ஓவர் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம எத்தனை கப்பு அடுக்கி வச்சுருக்காங்க கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே 1 2 3 4 5 6 7 8 16 கப்பு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அடுக்கி வச்சுருக்காங்க. கிளாப் பண்ணிருங்க இவங்களுக்கு. ஓகே கியூட்டீஸ் 2 டீமில் ஃபஸ்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணுவோமா? ஓகே கிருபாக்கா தேங்க்யூ, கிரேசி அக்கா தேங்க்யூ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் அண்ணே வந்துட்டாங்க. ஐயோ அண்ணே கேம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுனே. ஆமா ஆமா அண்ணே அண்ணே சொல்லுங்க. அது உங்களுக்கு லைனா தெரியுமானே? மலப்பட தெரியும் எனக்கு. ஓ தெரியுமா? அப்படியா? அண்ணே நம்ம என்ன பார்க்க போறோம் அண்ணே கேம் நல்லா விளையாண்டாச்சுனே. ஆமா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போறோனே. ஓ கதையா? கதை தான். அண்ணா இன்னொன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க வந்து அழகா பாட்டு பாடுவாங்க. சரி நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆமா நல்லா கேம்ஸ் விளையாடுவாங்க. கரெக்ட். ஆனா கதை சொன்னா எங்க பிள்ளைங்க தூங்கிடுவாங்கண்ணே. ஐயோ என்ன சொல்றீங்க? தெரியாத உங்களுக்கு? கதையே பிடிக்காது. அப்ப ஸ்டோரி சொல்றானே பாவோனே. என்ன செய்ய? இன்னொன்னு தெரியுமா? அது ஸ்டோரின்றத விட பைபிள்ல நடந்த உண்மை சம்பவனே. உண்மை சம்பவம். அப்ப கவனிப்பாங்கனே நல்லா. ஓ வெரி சூப்பர்னே. சூப்பரானே. அப்ப நல்லா தெரியுமா? இப்போ கதை சொல்றதுக்கு யாரே வரா? கதைலனே சம்பவம். ஓ சம்பவம். சரி இது சொல்லி கொடுக்க யார் வரா? அண்ணே இத சொல்லி கொடுக்கிறதுக்கு இப்ப நம்ம மத்தியில நம்ம ஸ்டீஃபன் அண்ணே வராங்க. வெரி குட் கைத்ரோம். ஓகே ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகேங்க நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு யாரு செல்ல பிள்ளைங்க தானே? நீங்களே ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்களா? ஓ சூப்பர். நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்க. ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு செல்லம்மா ஏசப்பாவுக்கு பிடித்த ஒரு நபர் இருந்தார். அவர் யார் தெரியுங்களா? சொல்லட்டுமா? அவரு தான் எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நபருங்க.
அந்த எளியா தீர்க்கதரிசி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாமல் இருந்துச்சுங்க. அங்கே வானம் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டு அந்த ஊரில் மழையே பெய்யலைங்க. அதனால் அந்த மழை பெய்யலாம் எப்படி இருக்கும், ஊரெல்லாம் பஞ்சமாக தானே இருக்கும், விளைச்சல்லாம் இருக்காது இல்லைங்க. அதனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை ஏற்பட்டுச்சுங்க. ரொம்ப விளைச்சல் இல்லாமல் ரொம்ப வறுமையான காரியம் ஏற்பட்டுச்சுங்க. அதனால தான் ஏசப்பா இந்த எளிய தீர்க்கதரிசி அங்கிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கேரித் ஆறுன்னு இருக்குது, அந்த ஆறில் போய் நீ ஆற்று அண்டையில் போய் நீ அங்கே ஒளிஞ்சிக்கோ, உனக்கு தேவையான பொருளை நான் தருவேன்னு சொல்லி இந்த எளிய அங்கிள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா சொல்லிட்டாங்க. அந்த எளிய அங்கிள் ஏசப்பாவுக்கு பிடிச்சவங்க தானே. அதனால தான் இந்த எளிய அங்கிள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேரித் ஆற்று அண்டையில் போய் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தங்களை ஒழிச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, அவங்க ஒளிஞ்சிருந்தால் போதுமா, அவங்களுக்கு சாப்பாடுலாம் வேணும்ல, அவங்களுக்கு தண்ணி வேணும்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு பிடிச்ச நபராக இருந்ததுனால தான் இந்த எளிய அங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா காகம் கொண்டு வந்து சாப்பாடு தருதுங்க. சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா காகம் கொண்டு வந்து இறைச்சியை கொண்டு வந்து இந்த எளிய அங்கிளுக்கு தருதுங்க. அந்த ஆற்றுக்கு ஆற்றுல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இந்த எளிய அங்கிள் அப்படியே வாழ்ந்து கொண்டே வந்தாருங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, நீ சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எளிய அங்கிளை பற்றி ஏசப்பா சொல்லிட்டாருங்க. எப்படி இருக்கும், நம்ம இம்புட்டு நேரம் எப்படி எங்கே இருந்தோம், கேரித் ஆற்றாண்டில் இருந்தோம், இப்போ நம்மளை திடீர்னு ஏசப்பா போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த எளிய அங்கிள் பார்த்தீங்கன்னா கோவப்படவே இல்லைங்க. உடனே அந்த எளிய அங்கிள் என்ன பண்ணிட்டாருங்க சாரிபாத் ஊருக்கு போயிட்டாருங்க. அங்கே போனால் யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் பேசுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியலைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருந்துச்சுங்க. அந்த காட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா குச்சி பொறுக்கிட்டு இருக்காங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க, ஒவ்வொரு விறகை பொறுக்கி கொண்டு போய் அதை சமையல் செஞ்சு சாப்பிடுவதற்காக ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த எளிய அங்கிள் என்ன பண்ணுறாருங்க, அந்த அம்மாட்ட போய் பேசுகிறாருங்க. முதல்ல என்ன கேட்குறாருன்னா, அங்கே போய் எனக்கு தாகமாக இருக்குமா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சாரிபாத் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பசிக்குதுமா, எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த எளிய அங்கிள் அந்த அம்மாட்ட பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் தான் மாவு இருக்குது, நாங்கள் அதை கடைசியாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் என் பையன் என்ன பண்ண சாகலான்னு சொல்லியிருக்கோம், எங்கள்கிட்ட வந்து கேட்குறியப்பா எப்படிப்பா நியாயமாப்பா அப்படின்னு அவங்க கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தானேங்க. அதேமாரி தான் அந்த அம்மா யோசித்து கேட்டாங்க. உடனே இல்லை எனக்கு பசிக்குது, ஃபஸ்ட்டு எனக்கு குடுமா, நீ எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப எனக்கு களைப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த எளிய அங்கிள் கேட்டாருங்க. சரி கேட்குறாங்களே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த கொஞ்சமாக இருந்த மாவையும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த அடையை சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த எளிய அங்கிள் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அந்த எளிய அங்கிள் அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எளிய அங்கிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க வாழ்நாள் எல்லாம் அந்த சாரிபாத் அம்மாவும் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் திருப்தியாக அந்த எண்ணெய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க. எப்படி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அதே போல தாங்க ஏசப்பாவுக்கு நம்மளை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம என்ன காரியம் கேட்டாலும் ஏசப்பா நமக்கு செய்வாருங்க. பார்த்தீங்களா, அந்த சாரிபாத் வீட்டில் இருந்து என்னதுங்க, கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் தான் இருந்துச்சுங்க. அந்த அம்மா ஒரு தியாகத்தோடு அவங்க கேட்ட உடனே கொடுக்கும் பொழுது அதை பல மடங்கு என்ன பண்ணாருங்க ஏசப்பா, ஆசீர்வதித்தாருங்க. இந்த காலத்திலே இப்போவும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அநேக குறைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாருங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குது, உங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏசப்பா அதை பல மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதமாக திருப்பி தர நம்முடைய தேவன் வல்லமையுள்ளா இருக்கிறாருங்க. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். சொல்லுங்கண்ணே. கதை கேட்டீங்களா? கதை சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே. அதில் என்ன கவனிச்சிய? அண்ணே அந்த கதை என்ன கவனிச்சா சொல்லுங்க. அந்த அம்மாக்கு அந்த அம்மா இருந்தாங்களா, எந்த அம்மா, அந்த அம்மா பேரு சொன்னாங்க, அந்த அண்ணே பேர் சொல்லலையானே, பேர் சொன்னாங்கண்ணே. அடடா அம்மா இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சாக போற சொன்னாங்க. ஆமாண்ணே, கரெக்ட். அப்போ ஒரு ஐயா வந்தாருண்ணே. அப்ப அந்த ஐயா வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படி கேட்டதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கண்ணே. எப்படி பாத்தீங்களானே? இப்ப நம்மளும் அதே மாதிரி என்னென்ன கொடுக்கணும், நம்மகிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தாதானே இயேசு நம்மள ஆசீர்வதிப்பாங்க. பாத்தீங்களா, அவங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணல பாத்தீங்களா? ஆமா. ஆமா, அடுத்து என்ன கேட்க போறோம் நம்ம? ஆமாண்ணே, இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுனே. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து மனப்பாடம் பண்ண போறோம். ஆமாண்ணே, பைபிள் ரொம்ப முக்கியம். அண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வசனம் பிள்ளைகளே பெற்று அது வேண்டாம் அண்ணே. எனக்கு ஒரு வசனம் தெரியும். சொல்லுங்க பாப்போம். எனக்கு அந்த வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? நான் சொல்லட்டா? நீ திட்டக்கூடாது. புதிய ஏற்பாடு முற்றிட்டு. அண்ணே, இப்ப நம்ம மனப்பாட வசனம் கத்துக்கிடுவோம், பிள்ளைங்க டென்ஷன் ஆயிருவாங்க. ஆமா, சரி வசனம் சொல்ல நம்ம ஆளை கூப்பிட்டுலாமாண்ணே? யாருண்ணே வரா? நம்ம அக்கா வராங்கண்ணே. எந்த அக்கா? திரும்ப அதே அக்காவா? வேற அக்கா இது. ஓ, வேற அக்கா. சரி சரிண்ணே. எந்த அக்கா தெரியுமாண்ணே? சொல்லுங்க. அம்மா மரியா அக்கா தானே. கிளாப் பண்ணுங்க குட்டீஸ், மரியா அக்காவுக்கு. சூப்பரான ஒரு வசனம் கற்றுக்க போகிறோம். எல்லாரும் கற்றுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? அக்கா ஒன் டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். லூக்கா 6:38. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. சரி, இந்த வசனத்துக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? சரி, ஆக்ஷன் பண்ண எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. இன்னொரு அடி சொல்லலாமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் டைம் அக்கா உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள நம்ம கூப்பிட போகிறோம், ஓகேவா? அவங்க பேர் மேகி. என்ன பேர் சொல்லுங்கள்? மேகி. சாப்பிட்ற மேகி கிடையாது, அவங்க பேரே மேகி தான். அவங்கள நம்ம இப்போ கூப்பிட்டுலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், நம்ம மேகி வந்துட்டாங்க. மேகியை கூப்பிடலாமா? மேகி இங்கே திரும்புங்க. ஏய் வேண்டாமா, இங்கே பாரு, உன்னை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்க அண்ணே, எனக்கு வெக்கமாக இருக்கு. வெக்கமாக இருக்கு? ஐயோ மேகி, இங்கே பாரு, உன்னை பார்க்க விபிஎஸ்க்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆண்ணே, நீ எங்கே வந்திருக்க உனக்கு தெரியுதா? அண்ணே தெரியும் எனக்கு. தெரியுமா? சொல்லு பார்ப்போம். டூருக்கு வந்திருக்கோம். எது டூருக்கு வந்திருக்கோமா? மேகி, நம்ம டூருக்கு வரல, நம்ம விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். ஓ, அந்த ஓலாம் வேண்டாம். சரி மேகி, இப்போ வந்து அவங்களாம் வந்திருக்காங்க, நீ உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறியா? பாட்டு ஓடுறேன். பாட்டு வேண்டாம் மேகி, நீ இது வசனம் சொல்றியா? பாட்டு வசனம் சொல்லுமே. பாட்டு வசனம் பாட்டு. ஐயோ மேகி, நீ ஒரு வசனம் சொல்லு மேகி. இல்லைண்ணே, நீ பாட்டு தான் பாடுவியா? சரி ரைட்டு, நீ பாட்டு பாடுறது ரைட், ஓகே இருக்கட்டும். சரி மேகி, ஜானி எங்கே காணும்? அண்ணே, ஜானிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஏன், என்னாச்சு அவனுக்கு? அவன் சேட்டை பண்ணா, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க. சேட்டை பண்ணி அம்மா அடிச்சிட்டாங்களா? என்ன சேட்டை பண்ண அவன்? பொய் சொன்னான். பொய் சொன்னானா? சரி, நீ சொல்ல மாட்டியா? நான் கொஞ்சம் கொஞ்சம். எது கொஞ்சம் கொஞ்சமா? சரி ரைட், ஓகே, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? இப்போ நீ ஒரு வசனம் சொல்லு. பாட்டு. ஓ, நீ உன் கதையை விட மாட்டேனே. சரி ரைட், ஓகே, நீ ஒரு பாட்டு பாடுறியா? ஓகேண்ணே. சரி, என்ன பாட்டு பாட போற சொல்லு. ஜினுக்கு சிக்காக. எது ஜினுக்கு சிக்கா பாட போறியா? சரி, பாட்டு ஃபுல்லாக தெரியுமா? நல்லா தெரியும். ஓ, நல்லாவே தெரியுமா? சரி ரைட், ஓகே, நீ அழகா ஒரு பாட்டு பாடு, எல்லாரும் கவனிப்பாங்க, ஓகேவா? ஓகேண்ணே. கவனிங்களா? கவனிப்பாங்க, கத்தாத, காது வலிக்கும். சரி ரைட், ஓகே, ஒரு பாட்டு பாடுறியா? ஓகேண்ணே. சரி பாடு. என்ன யோசிக்கிற? லைனு. ஓ, லைன் தெரியலையா? தெரியும் தெரியும். சரி பாடு. சினுக்கு சிக்கா சினுக்கு சிக்கா. ஏய் கத்தாத, சினுக்கு சிக்காகன்னு கத்தக்கூடாது. சரிண்ணே. நீ இந்த வசனம் சொல்லி கொடு. இதுக்கு மேலே ஒரு வசனம் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆண்ணே. அந்த வசனத்தை நீ சொல்றியா? நான் சொல்றேன். சொல்லு பார்க்கலாம். கொடுங்கள். சரி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. யாருக்கு? உங்களுக்கு. ஓ சரி, உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். வாவ், கரெக்டாக சொல்லிட்டியே மேகி. எனக்கு நல்லா தெரியும். ஓ, நல்லா தெரியுமா? நான் நல்லா படிவேன். நல்லா படிப்பியா? நீ ஸ்கூலில் எத்தனை மார்க் வாங்குவ? சரி, நீ இங்கிலீஷில் எவ்வளோ வாங்குவ சொல்லு. இங்கிலீஷில் 5 வாங்குவேன். 5ஆ? அது நல்ல படிப்பா? நான் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் கிளாஸில் எத்தனை பேர்? நான் மட்டும்தான். நீ மட்டும்தானா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீ நல்லா படிக்கிறாள். அந்த வசனத்தை இன்னொரு சொல்லிடுறியா? ஓகேண்ணே. சொல்லு பார்ப்போம். கொடுங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓ, கத்தக்கூடாது, சரியா? ஓகேண்ணே. சரி ரைட், ஓகே மேகி. சரி மேகி, இப்போ நீ அடுத்து எங்கே போகிற? நீ சொல்லிக் கொடுத்த போதும், வீட்டுக்கு போயிடுறியா? இல்லைண்ணே, நான் கதை சொல்லுவேன். கதை வேற இருக்கா? இப்போ தானே அவங்க கதை கேட்டாங்க. நானும் சொல்லுவேன். நீயும் சொல்லி. அப்போ அந்த அண்ணன் சொன்ன கதை அது ஏண்டா? ஏய், அது முக்கியமான கதைல. சரி, அப்போ நீ கதை சொல்லுமா? கண்டிப்பா. நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓ, கண்டிப்பாக சொல்லணுமா? இல்லை வேண்டாம் மேகி, டைம் இல்லைல்ல. சரி பரவாயில்ல, நீ ஒன்று பண்ணு, அந்த வசனத்தை நோட்டி சொல்லிட்டு நீ போயிட்டு வந்துடு, ஓகேவா? சொன்னா கேட்கணும் மேகி. இல்லைண்ணே. ஐயோ, சரி ரைட், ஓகே, நீ அதை சொல்லிடுறேண்ணே. வசனத்தை சொல்லி நீ பேர், ஓகேவா? சரி ஓகே. சரி சொல்லு. கொடுங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, எல்லாம் மேகி கிளாப் பண்ணலாமா? ஓகே மேகி, நீ எல்லாரும் பாய் சொல்லிட்டு போயிட்டு வரியா? ஓகே, டாடா, பாய் பாய், see you. சம்பளம் விட்டாச்சு, ஜாலி ஜாலி ஜாலி. பிபிஎஸ் வந்தாச்சு, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.
ஹாப்பி 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 சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி 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 விபிஎஸ் வந்தாச்சு ஹாப்பி 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 நானும் பாடுவேன் நடனம் ஆடுவேன் வேதம் வாசிப்பேன் தினமும் ஜெபிப்பேன் நானும் பாடுவேன் நடனம் ஆடுவேன் வேதம் வாசிப்பேன் தினமும் ஜெபிப்பேன் சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி 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 விபிஎஸ் வந்தாச்சு ஹாப்பி 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 சம்மர் லீவு விட்டாச்சு ஜாலி 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 விபிஎஸ் வந்தாச்சு ஹாப்பி 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 ஹாய் பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விபிஎஸ் 2ஆம் நாள்லையும் கூட நீங்கள்லாம் கண்டிப்பாக உட்காந்துருப்பீங்க. பாட்டு வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, நம்ம டெய்லி ஒவ்வொரு மிஷினரி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு மிஷினரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஷினரியுடைய பேர் என்னென்னா ஃபேனி கிராஸ்பி. மறுபடியும் சொல்லுங்கள், ஃபேனி கிராஸ்பி. ஓகே, 1820 வருஷத்தில் அவங்க பிறந்தாங்க. டாக்டருடைய ஒரு தவறான ட்ரீட்மெண்ட்னால் பிறந்து 6 வாரத்தில் அவங்களுடைய 2 கண்களுடைய பார்வையும் அவங்க இழந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோ அருமையான கண்ணை கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா? ஏசப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ அழகாக பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் அவ்வளோ அழகாக பார்க்குறோம். ஆனால் ஒரு மருத்துவர் செஞ்ச தவறுனால பிறந்த 6 வாரத்தில் அவங்களுடைய கண் பார்வையை அவங்க இழந்து போயிட்டாங்க. அதனால் யோசிச்சு பாருங்களேன், அவங்க வளர்ந்து வர வர எதுவுமே அவங்களுக்கு பார்க்க முடியாது. அப்படி தானே? ஏசப்பா நம்ம கொடுத்த கண்ணுக்காக ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா நமக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், இவங்க பிறந்து சின்ன குழந்தை வளர்ந்ததுனால இவங்களுக்கு இந்த பொருள் என்ன அந்த பொருள் என்னன்னு எதுவுமே தெரியாது. அதனால் அந்த ஃபேனி கிராஸ்பியோடைய பாட்டி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பூவை எடுத்து இந்த பூவை ஸ்மெல் பண்ணிப்பார், இது ரோஜா பூ, இது மல்லிகைப்பூன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது தன்னுடைய 15வது வயசில் அவங்க பார்வையற்றோர் பள்ளியில் போய் அவங்க சேர்றாங்க. அங்கே போய் நிறைய பாடங்களை கற்றுக்குறாங்க. இதுக்கிடையில் அவங்க பாட்டி சொல்லித்தர வசனம் பாட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. சின்ன வயசுலே பைபிளில் இருக்கிற 5 ஆகமத்தை அவங்க மனப்பாடமாக வாசித்தாங்களாமா. நீதிமொழிகள், சங்கீதம் எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கண்ணு தெரியாத அந்த டயத்துலையும் கூட ஏசப்பாவுக்காக எவ்வளோ அவங்க கற்றுக்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஓகே, இந்த 15 வயசில் அவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த பார்வையற்றோர் பள்ளியில் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்து அதே ஸ்கூலில் அவங்க டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அருமை பாருங்கள். அந்த ஃபேனி கிராஸ்பிங்கிற அம்மா நல்லா படித்து அதே ஸ்கூலில் டீச்சர் ஆகிறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? எத்தனை பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் எழுதியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 பாடல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா நம்ம? இவ்வளோ அருமையான ஒரு அம்மா. பார்த்தீங்களா? 8000 பாட்டு. கண்ணு தெரியாத அவங்க இவ்வளோ ஏசப்பாக எஃபர்ட் எடுத்து 8000 சாங் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த பாட்டை தமிழில் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போயும் நம்ம தமிழ் பாட்டாக நிறைய பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை அந்த ஃபேனி அம்மாவை போய் ஒருத்தர் பார்க்க வந்தாராம். அவர் சொன்னாராம், சரி கண்ணு தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்களாம், சாரி பிரதர், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு கண்ணு தெரியாத பற்றி நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? நான் இறந்து இந்த உலகத்தை விட்டு ஏசப்பாட்ட போகும்போது என் கண் அன்னைக்கு திறக்கப்படும். முதல் முறையாக என்ன செய்ய போகிறேன்? இந்த என் கண்ணால் ஃபஸ்ட் டைமாக நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். நல்ல ஒரு விசுவாசம். பார்த்தீங்களா அந்த ஃபேனி அம்மாவுக்கு? யோசிச்சு பாருங்களேன், பிறந்து 6 வாரத்தில் அவங்க கண் பார்வை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படித்து 15 வயசில் பிளைண்ட் ஸ்கூலில் அவங்க சேர்ந்து படித்து டீச்சராக அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணி 8000 பாட்டு எழுதி இவ்வளோ செஞ்சு அவங்க இவ்வளோ தாளந்தையும் யோசிச்சு பாருங்கள். அவங்கள்ட்ட ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்லாம் அவங்க இல்லை. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் கூட, எனக்கு நல்லா படிப்பு வராது, நான் கருப்பாக இருக்கேன், நான் நல்லா இல்லை, நான் சிகப்பாக இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை படி முட்டான்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு குறை உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேனி அம்மாவை பார்த்தீங்களா? இவ்வளோ அருமையாக அவங்க சின்ன வயசுலேருந்து ஏசப்பாவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவங்க கண்ணு இல்லைங்கிற ஒரு குறையை அவங்க சொல்லவே இல்லை. பிள்ளைங்களா பாருங்கள், கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க தங்களுடைய முழு தாளந்தையும் ஏசப்பாட்ட கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கொடுத்தாங்க. எப்படி அந்த எலியா அண்ணனுக்கு அந்த சாரிபாத்தில் இருக்கிற அந்த அக்கா உணவு கொடுத்தாங்களோ, உள்ளதை கொடுத்தாங்களோ, அதே போல் ஏசப்பாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்களா, ஏசப்பா உண்மையாக சொல்கிறேன், இப்போ அவங்க கிடையாது. 1915 வருஷம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இன்றைக்கி ஏசப்பா சமூகத்தில் இருப்பாங்க. நான் 100% அண்ணே நம்புகிறேன். அவங்க ஏசப்பா இப்போ பாடி துதிச்சிக்கிட்டு இருப்பாங்க.
ஏசப்பா சமூகத்தில் அந்த 8000 பாடலை ஒருவேளை பாடிட்டு இருக்கலாம். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ குறை இருந்தாலும் நான் ஏசப்பாக்கு அதை கொடுக்க போகிறேன், என்னுடைய தாளந்தை கொடுக்க போகிறேன், என்கிட்ட கொஞ்சோண்டு ரூபா இருக்கா அதை நான் சேர்த்து வச்சு நான் மிஷினரிகளுக்கு கொடுக்க போகிறேன், என்கிட்ட ஒரு நல்ல கீபோர்டு வாசிக்கிற தாளந்து இருக்கா நான் ஏசப்பாக்காக நான் கீபோர்ட் ப்ளே பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாவுக்காக நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? நம்ம எல்லாத்துக்கும் நம்ம உங்களுக்கு பாய். நம்ம நல்லா என்ன செய்யுங்க, உற்சாகமாக நாளைக்குள்ள விபிஎஸ்ஸை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடுங்க, கையை கூப்புங்க. இப்போ ஏசப்பா நீங்கள் இங்கேருந்து நாங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல இப்போ ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அதனால் உங்கள் கையை வச்சு ஏசப்பாட்ட நீங்கள் பேசுங்க. ஏசப்பா, நானும் இந்த ஃபேனி அம்மா மாதிரி ஆண்டவரே நான் என்னுடைய தாளந்தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி நீங்கள் ஏசப்பாட்ட பொருத்தனை பண்ணுங்க. நானும் ஏசப்பாவுக்கு என்னுடைய தாளந்தை கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. நான் சொல்ல சொல்லுங்கள், அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, நானும் என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுப்பேன். கடைசி மூச்சு வர உங்களுக்காக நான் வாழுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பார்த்தீங்களா, ஃபேனி கிராஸ்பி அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க பாருங்க. ஆமாண்ணே, கண் பார்வை தெரியாட்டியும் ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காங்க. எத்தனை, ஒரு பாட்டா 2 பாட்டா? 8000 பாட்டு. நீ ஒரு பாட்டு எழுதிக்கலாம். நீங்க எனக்கு பாடவே தெரியல. முதல்ல பாட தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பு பார்க்குறாங்க. சாரி சாரி சார். பார்த்தீங்களா, ஃபேனி கிராஸ்பி அவ்வளோ அழகாக 8000 பாட்டு எழுதி இசையமைச்சிருக்காங்க. ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணே? சொல்லுங்கண்ணே. 2ஆம் நாள் விபிஎஸ் ரொம்ப சூப்பராக போச்சு. சூப்பராக அருமையாக இருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே, சொல்லுங்க. அடுத்து என்ன போகிறோம் நம்ம? அடுத்து நம்ம இப்போ இவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு போகிறோம். ஆமாம். அடுத்து எப்போ பார்க்க போகிறோம் இவங்கள? இன்னும் அடுத்த வருஷம் தானே பார்க்க முடியும் இவங்களா? அடுத்த வருஷம் இதே நாளில் இதே நேரத்தில் இதே டயத்தில் உங்களை சந்திக்க போகிறது உங்க பவுல் அண்ணே, உங்க ஜான் அண்ணே. ஆமா, பாய், see you. நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தாங்க விரும்புகிறீர்களா? உங்கள் தியாக காணிக்கைகளை ஆமேன் வில்லேஜ் டிவி என்ற கனரா வங்கியின் விருதுநகர் கிளைக்கு அனுப்பலாம். ஜிபே மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்பினால் இந்த எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7010283081. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.